முடி கொட்டாமல் அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர்றதுக்காக ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாங்க. இதை செய்யறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்துலேருந்து 45க்கும் அதிகமான மூலிகை பொருட்கள் எடுத்துக்கிறேன். கெமிக்கலே இல்லாமல் நேச்சுரல் அண்ட் ஆர்கானிக்கான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி பண்ணுறதுனால ஹேர் ப்ராப்ளம்ஸ் கம்மி பண்ணி ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கும். இந்த ஹெர்ப்ஸ் எல்லாமே அரைச்சி பேஸ்ட்டாக இல்லைன்னா பவுடர் ஃபார்மில் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதை செய்யறதுக்காக இரும்பு கடாய் எடுத்து அதில் செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் ஆட் பண்ணிக்கணும். இப்போ சிம்மில் வச்சு செய்யணும். ஆயிலில் இருக்க பபிள்ஸ் குறைஞ்சதும் ஆஃப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வெட்டிவேர் ஆட் பண்ணிக்கணும். இதை 1 டே அப்படியே வச்சிடணும், க்ளோஸ் பண்ணக்கூடாது. இதை காட்டன் கிளாத் வச்சு வடிகட்டி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஹேர் ரீக்ரோத், ஹேர் திக்காகிறதுக்கும் டேண்ட்ரஃப். ஆயில் இந்த மாதிரி தான் கலர் இருக்குங்க, கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணால் போதும். முடிக்கு நல்லா வேர் பகுதியெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிட்டிங்கன்னா முடி உதிரது கண்ட்ரோல் ஆகும். முடி வளரும், நல்லா அடர்த்தியாக இருக்குங்க. சில குழந்தைங்களுக்கெல்லாம் முடி கேப் விட்டு விட்டு வளரும். இது வாங்கி நீங்கள் டெய்லியுமே நார்மலாக நம்ம தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக இது யூஸ் பண்ணிட்டிங்கன்னா முடி சூப்பராக வளருங்க. நம்ம ஹேர் ஆயில் இவ்வளவு பேர் வாங்குறதுக்கு காரணம் நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ற கஸ்டமர் எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் கொடுக்கிறது மட்டும்தான். உங்களுக்கும் முடி கொட்டுது, முடி வளரையே மாட்டுக்கு, முடி வெள்ளையா இருக்கு, முடியில நிறைய பொடுகு தொல்லை இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரே